மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா. நாவல். எழுதியவர் தமிழ்ப்பிரியன். பாகம் 4. 2 புரட்சி சிங்கங்கள். கியூபாவின் புரட்சி நாயகனாகிய பிடல் காஸ்ட்ரோவும் அர்ஜென்டினாவின் புரட்சி நாயகனாகிய சேகுவேராவும் 2 புரட்சி சிங்கங்கள் ஆவர். இருவருமே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புரட்சி செய்தவர்கள் ஆவர். இருவருமே அஞ்சா நெஞ்சம் படைத்த மாவீரர்கள் ஆவர். சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோவை என்று சந்தித்தாரோ அன்று முதல் அவருடைய நம்பிக்கைக்கும் பேரன்பிற்கும் உரிய தோழராக மாறிவிட்டார் சேகுவேரா. 1950ஆம் ஆண்டு வாக்கில் கியூபா நன்கு வளர்ச்சி பெற்ற நாடாக இருந்தது. கியூபாவின் முக்கிய பயிர் கரும்பு. அது விளைச்சலில் 50% நிலப்பரப்பில் இருந்தது. விவசாயத்திலும் சர்க்கரை ஆலைகளிலும் 28% மக்கள் இருந்தனர். ஏற்றுமதியில் 80% சர்க்கரை ஏற்றுமதியால் கிடைத்தது. 1950ஆம் ஆண்டில் சர்க்கரை விலை உயர்ந்து வந்ததால் கியூபாவிற்கு நல்ல வருமானம் கிடைத்தது. கியூபாவின் தனிநபர் வருமானமும் கூடியது. கியூபா நாட்டின் கரும்பு தோட்டங்களும் சர்க்கரை ஆலைகளும் அமெரிக்க முதலாளிகளுக்கு உரியவனாக இருந்தன. இதனால் கியூபா அதிகாரிகள் அந்த அமெரிக்க முதலாளிகளிடம் எடுபிடிகளாகவே இருந்து வந்தனர். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கியூபாவின் மேற்கு கடற்கரை பகுதி அமெரிக்கர்களின் சுற்றுலா பகுதியாக மாற்றப்பட்டது. அங்கே கேளிக்கை விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டு பணம் சம்பாதித்தனர். இதனால் கியூபாவின் கலாச்சாரம் சீர்கெட்டு போனது. பிடல் காஸ்ட்ரோ இன்னும் பழமை கட்சியில்தான் இருந்தார். அவர் அமெரிக்க எதிர்ப்பாளராக வளர்ந்தாலும் ரஷ்ய கம்யூனிச எதிர்ப்பாளராகவும் இருந்தார். காஸ்ட்ரோ ஒரு முறை பின்வருமாறு குறிப்பிட்டார்: அமெரிக்க பிடியிலிருந்து கியூபா விடுதலை பெறாமல் பொருளாதார நிலையிலும் கலாச்சாரத்திலும் முன்னேற முடியாது என்பதை உணர்ந்து கியூபாவின் சுதந்திரத்திற்காக போராடத் தொடங்கினேன். அப்போது லத்தீன் அமெரிக்க கம்யூனிஸ்டுகளை நான் கிண்டல் செய்தேன். அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து நாட்டை மீட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள் என்று தான் எண்ணினேன். ஆனால் கியூபா புரட்சியின் போதும் அதற்கு பின்னரும் தான் ஒரு நாடு விடுதலை அடைந்தவுடன் சோவியத் யூனியன் இருப்பதால் தான் முடிகிறது என்பதை புரிந்து கொண்டேன். பெற்ற சுதந்திரத்தை காக்கவும் சோசியலிச முகாம் தேவை என்பதையும் உணர்ந்தேன். நாடு வளரவும் சோசியலிச நாடுகளின் உதவி அவசியம் என்பது தெளிவாயிற்று. அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு சோவியத் ஆயுதம் அவசியம் என்பதை வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்தது. மேற்காணும் முறை பல ஆண்டுகளுக்கு முன் பிடல் காஸ்ட்ரோவால் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. கியூபா புரட்சிக்கு திட்டமிட்ட போது அவர் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் கூட இருந்தது இல்லை. ஆனால் தன் நாடு சுதந்திரமடைவதை விரும்பினார். மான்கட்டா இராணுவ மையத்தை தாக்கிய வழக்கில் பிடல் காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டார். தன் சார்பில் தானே வாதாடினார். அது நாட்டில் சுதந்திர பிரகடனமாக இருந்து வந்த ஊழல் காரணமாகத்தான் 1952இல் நடக்க இருந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டார் காஸ்ட்ரோ. ஆனால் தேர்தல் நடத்தப்படவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னதாக சார்ஜென்ட்டாக இருந்த பாடிஸ்டா இராணுவத்தை திரட்டி கியூபா ஆட்சியை கைப்பற்றினார். பாடிஸ்டாவாலும் இராணுவத்தின் துணையால் ஆட்சியை பிடிக்க முடிந்தால் நம்மாலும் அது இயலும் என பிடல் காஸ்ட்ரோ எண்ணினார். புரட்சி மனப்பான்மையில் இருந்த 180 பேரை திரட்டி 1953ஆம் ஆண்டில் மான்கட்டா என்ற இராணுவ காப்பு அரண் மீது தாக்குதலை தொடங்கினார் காஸ்ட்ரோ. ஆனால் தாக்குதலை பாடிஸ்டாவின் இராணுவம் முறியடித்தது. கடும் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. பலரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். பிடல் காஸ்ட்ரோவை கைது செய்ய இராணுவ அதிகாரி அவரை தனது கண்காணிப்பில் இருக்கட்டும் என கண்டிப்புடன் கூறினார். பிடலை அன்றைக்கே சுட்டுக்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். அதே இராணுவ அதிகாரி அவரை பாதுகாத்து விசாரணைக்கு நிறுத்தி 22 மாத சிறை தண்டனையை பெற்றுத்தந்தார். பிடல் காஸ்ட்ரோ அந்த இராணுவ அதிகாரிக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் தான் கியூபாவால் அதிபராக பொறுப்பேற்ற போது அவரை தமது இராணுவத்தில் உயர் அதிகாரியாக பணியில் அமர்த்தினார். 1955ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி ஒரு பொது மன்னிப்பை வழங்கினார் சர்வாதிகாரி பாடிஸ்டா. அதில் விடுதலையானார் காஸ்ட்ரோ. பின்னர் அவர் ஹவானா வழியாக வேராக்ரூஸ் வந்து பின்னர் பேருந்து மூலம் மெக்சிகோ சென்றார். காஸ்ட்ரோ மீண்டும் புரட்சிக்கு தயாரானார். காஸ்ட்ரோ பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவராக இருந்தவர். ஊழல் நிறைந்த பரமைவாத கட்சியின் உறுப்பினராகவும் இருந்தார். அப்போது கியூபா நாட்டின் மக்கள் தொகை 60 லட்சமாக இருந்தது. காஸ்ட்ரோ நீதிமன்றத்தில் வாதாடியது நடுத்தர மக்களை பெரிதும் கவர்ந்தது. பிடல் காஸ்ட்ரோவும் குரோவும் 1955ஆம் ஆண்டில் ஒருவரையொருவர் சந்தித்தனர். காஸ்ட்ரோவை முதலில் சந்தித்தது பற்றி குவேரா பின்வருமாறு எழுதியுள்ளார்: ஒரு குளிர்மிகுந்த மெக்சிகோ நகரில் இரவில் அவரை சந்தித்தேன். உலக அரசியலை பற்றி முதலில் விவாதித்தோம். விடியும் முன்னர் எனது அடுத்த பயணத்தை பற்றி முடிவு செய்துவிட்டேன். அறிவு கூர்மையுள்ள, தன்னம்பிக்கையுள்ள, அசாத்திய துணிச்சல் இருந்த இளைஞரை சந்தித்தேன். அது ஒரு பெரும் அரசியல் நிகழ்ச்சி.
மேலும் சேகுவேரா கண்ணீரை நிறுத்திவிட்டு போராட தருணம் வந்துவிட்டது என்றும் எழுதியுள்ளார். அதேபோல காஸ்ட்ரோவும் ஒரே இரவு உரையாடலில் குவேரா கிரான்மா நோக்கி செல்லும் படையில் உறுப்பினராகிவிட்டார் என எழுதியுள்ளார். இருவருமே நண்பர்களாக, போராளிகளாக, சகோதரர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் உயிருக்கும் உடலுக்குமான நெருங்கிய நட்பு இருந்தது. ஒரு கியூப நண்பர் இவர்கள் இருவரையும் குறித்து, குவேரா இல்லையெனில் காஸ்ட்ரோ அநேகமாக கம்யூனிஸ்டாக மாறியிருக்க மாட்டார். அதேபோன்று காஸ்ட்ரோ இல்லாதிருந்தால் குவேரா லட்சிய பிடிப்புள்ள அறிவுஜீவியாக மட்டுமே இருந்திருப்பார் என எழுதியுள்ளார். இருவருமே தம் எண்ணங்களில் ஒன்றுபட்டிருந்தனர். அமெரிக்காவின் பிடியிலிருந்து கியூபாவை சுதந்திர பெற வைப்பதே அவர்கள் நோக்கமாக இருந்தது. 1955ஆம் ஆண்டில் மெக்சிகோ துறைமுகமான டூக்ஸ்பானிலிருந்து கிரான்மா கிளம்பிய 1956ஆம் ஆண்டுக்கு இடையில் குவேரா பல அனுபவங்களை பெற்றார். மெக்சிகோவில் பல இயக்கத் தலைவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் சந்தித்தார். கியூபா புரட்சியின் வெற்றிக்கு அந்நாட்டின் தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகளின் ஆதரவு பெரிதும் தேவை என்பதை குவேரா நன்றாக அறிந்திருந்தார். குவேரா ஒரு பண்ணையை வாடகை எடுக்கவும் அதில் தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் திட்டமிட்டார். 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் நாள் மெக்சிகோ போலீசால் காஸ்ட்ரோவும் அவரது புரட்சி இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர். அதற்கு பாட்டிஸ்டாவின் கண்காணிப்பு தான் காரணம். பலரும் கைதாயினர். காஸ்ட்ரோ தோழர்கள் வகுத்திருந்த திட்டம் சிதைவது போல தோன்றியது. அதைவிட அந்த நேரத்தில் காஸ்ட்ரோ எடுத்த முடிவு குவேரா உட்பட இயக்க தோழர்கள் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. போராடுவது குறித்து முதலில் யோசித்த காஸ்ட்ரோ எதிர்ப்பில்லாமல் பாட்டிஸ்டா இராணுவத்திடம் சரணடைய முடிவெடுத்தார். இச்செயல் இயக்க தோழர்கள் அனைவரையும் கலங்க வைத்தது. காஸ்ட்ரோ பின்னர் கூறியதை போன்று மெக்சிகோ பாதுகாப்பு படையினரிடையே இருந்த ஊழல், மெக்சிகோவில் இருந்த சில தோழர்களின் உதவி, தனது பேச்சாற்றல் ஆகியவை மூலம் அனைவரையும் விடுவித்து காக்க முடியும் என நம்பினார். பாட்டிஸ்டா இராணுவத்தில் உயரதிகாரிய பணியாற்றிய பெர்னாண்டோ குடியரஸ் பாரியோஸ் என்பவர்தான் காஸ்ட்ரோ அமைப்பினரை கைது செய்தவர். உங்கள் சதித்திட்டத்தின் ஆவணம் முழுவதும் பிடிபட்டுவிட்டது. உங்கள் தோழர்கள் அனைவரும் கைதாகிவிட்டனர். இந்நிலையில் துப்பாக்கி சண்டையிட்டு பல உயிர்களை இழக்க வேண்டாம் என பாரியோஸ் காஸ்ட்ரோவிடம் நட்போடு கேட்டுக்கொண்டார். அதற்கு காஸ்ட்ரோ சம்மதித்தார். அனைவரும் கைதானார்கள். சேகுவேரா, கார்சியா ஆகிய தோழர்கள் வேற்று நாட்டவர்களாக இருந்ததால் கடுமையாக நடத்தப்பட்டனர். இவர்களை தவிர மற்றவர்களை காஸ்ட்ரோ விடுதலை பெற வைத்தார். குவேராவிடம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார். சேகுவேரா இதுவரை சிறைவாசம் அனுபவித்தது கிடையாது. முதலாக மெக்சிகோ சிறை கொடுமையை அனுபவித்தார். ஆசுமா நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்த குவேராவை அவர்கள் மேலும் சித்திரவதைப்படுத்தினார்கள். சிறையில் 6 நாட்கள் உணவும் நீரும் தராமல் அடிப்பார்கள். உயிர் போகாமல் பார்த்து கொள்வார்கள். இந்த காலத்தில் குவேரா சோவியத் ஆதரவாளராக மாறியிருந்தார். 1956ஆம் ஆண்டு மெக்சிகோவிலிருந்து 50 மைல் தொலைவில் உள்ள சாண்டா ரோசா கால்நடை பண்ணையை காஸ்ட்ரோ விலைக்கு வாங்கினார். ஸ்பானிய குடியரசின் படையதிகாரியாக இருந்த பெர்டோ பாயோவை வைத்து பயிற்சி கொடுத்தார். ஆஸ்மா நோயோடு அனைத்து பயிற்சிகளிலும் பங்கெடுத்தார் சேகுவேரா. பயிற்சி அளித்த படை அதிகாரி குவேராவை பின்வருமாறு கூறியுள்ளார். அவர் கிட்டத்தட்ட 20 பயிற்சிகளில் நாள்தோறும் பங்கெடுத்தார். 650 தோட்டாக்களை வெடித்தார். நல்லொழுக்கம், தலைமை பண்புகள் அவரிடம் இருந்தன. அவர் ஒரு அற்புத வீரர் என்று சேகுவேரா பற்றி குறிப்பிட்டுள்ளார். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 25 அதிகாலையில் கிரான்மா எனும் அந்த கப்பல் கிளம்பியது. 20 பேர் பயணம் செய்யக்கூடிய இதில் 82 பேர் இருந்தனர். இதில் காஸ்ட்ரோவும் குவேராவும் இருந்தனர். இந்த 82 பேருக்கு மருத்துவ உதவி செய்ய புறப்பட்ட குவேராவுக்கு மூச்சு இழுக்கின்ற சூழலும் ஆஸ்மாவுக்கான மருந்தும் இல்லாததால் பெரிதும் துன்பப்பட்டார். இதில் ஆயுதங்கள், குண்டுப்பெட்டிகள், தண்ணீர், உணவு ஆகியனவும் ஏற்றப்பட்டிருந்தன. அதிக சுமை இருந்ததால் கப்பல் மெதுவாகத்தான் நகர்ந்தது. டிசம்பர் 2ஆம் தேதி அது நிக்குவேராவுக்கு வெகு தொலைவில் கொலராடோஸ் கடற்கரையோரம் புதர்கள் அடர்ந்த பகுதியை அடைந்தது. படகு விபத்துக்குள்ளானது. படகு காலதாமதமாக வந்ததால் பாட்டிஸ்டா இராணுவத்தினருக்கு செய்தி எட்டியது. அது தாக்கி அழிக்க தயாராகிவிட்டது. தோழர்கள் அனைவரும் புதருக்குள் ஒளிந்து கரையேறினார்கள். வந்தவர்கள் அனைவரும் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து போயினர். குவேரா ஒரு சிறு குழுவுடன் அந்த பகுதியில் மிக பெரும் பண்ணையாக இருந்த லோபோ குடும்பத்தாரின் கரும்பு பண்ணைக்குள் நுழைந்தார். ஒரு இராணுவ வீரனை சுட்டு வீழ்த்தினார். அதுதான் அவரது முதல் குண்டு வீச்சு. முதல் யுத்தம்.
அலக்ரியா டீபிரியாவில் தொடங்கியது. அங்கு குவேராவின் கழுத்து பகுதியில் ஒரு குண்டு பாய்ந்தது. தன் இரத்தத்தை தானே தொட்டு பார்த்து கொண்டார் குவேரா. பயிற்சியாளர்கள் சிதறியோடினர். அந்நிலையில் தப்பிப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. போராளிகள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், சிலர் பிடிக்கப்பட்டனர். எஞ்சியிருந்த 4 போராளிகளுடன் அந்த பகுதியில் உயரமாக இருந்த சியாரா மிஸ்ட்ரோதிவை நோக்கி குவேரா முன்னேறினார். ராமிரோ வால்டெஸ், காமிலோ சியன் பிகோஸ், யுவான் அல்மெய்டா ஆகியோர்தான் அந்த 4. அந்த 4வரும் நடந்து களைப்படைந்திருந்தனர். நடக்க முடியாத சூழல் ஏற்பட்ட போது தங்களது துப்பாக்கிகளை ஒரு விவசாயி வீட்டில் வைத்தனர். பின்னர் மோங்கோ பெரஸ் என்னும் விவசாயியினுடைய பண்ணை வீட்டை அடைந்தனர். அங்கே எதிர்பாராத விதத்தில் பிடல் காஸ்ட்ரோவையும் ரால் காஸ்ட்ரோவையும் மற்றும் இயக்கத் தோழர்கள் சிலரையும் கண்டனர். இவர்கள் அனைவரும் பக்கத்து நகரம் ஒன்றிலிருந்து புரட்சி குழுவினரின் தொடர்பும் கிடைத்தது. கடற்கரையோர கிராமமான லா பிளாட்டாவின் இராணுவ தளத்தை ஜனவரி மாத மத்தியில் தாக்கி கைப்பற்றினர். முதல் வெற்றி கிட்டியது. இந்த சண்டையின் போதுதான் காட்டி கொடுத்த துரோகி ஒருவன் கொல்லப்பட்டான். சியாரா மிஸ்ரா மலைசிகர பகுதிகளில் குவேராவும் அவரது போராட்டக் குழுவினரும் 18 மாதங்களை கழித்தனர். அங்கிருந்த விவசாயிகள் போராட்டக் குழுவினரை பெரும்பாடுபட்டு காத்தனர். போராளிகளும் அவர்களுடன் நெருங்கி பழகினர். சியராவில் தங்கி அடுத்த கட்ட போருக்கான தயாரிப்பு வேலைகளில் சேகுவேரா ஈடுபட்டார். அப்போது மருந்து கிடைக்காததால் ஆஸ்துமாவால் பெரிதும் தொல்லைக்கு உள்ளானார் குவேரா. பிராங்க்பைஸ் வீரர்களை ஒழுங்குபடுத்தவும் போர்க்கருவிகளை வழங்கவும் அங்கு வந்திருந்தார் குவேரா. தான் இறந்து போனதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருந்ததால் தன் குடும்பத்தினருக்கு தான் இன்னும் உயிருடன் இருப்பதாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் குவேரா. சர்வாதிகாரி பாடிஸ்டாவின் விமானப்படை வீரர்கள் குவேரா உட்பட இயக்கத் தோழர்கள் மீது வானில் பறந்த வண்ணம் குண்டுமழை பொழிந்தனர். அதே சமயம் பார்த்து குவேரா மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தார். எப்படியோ மருந்துகள் வந்து சேர்ந்தன. சிறிது ஓய்வுக்கு பின் எழுந்தார் குவேரா. இப்போது அவருடன் 18 பேர் இருந்தனர். நகர்ப்புற பிரிவில் இருந்து வந்த விடுதலை போராளிகள் சிலர் கொரில்லாக்களுடன் சேர விரும்பினர். அவர்களது தளபதியாக இருந்த சோடாசுக்குவும் குவேராவுக்கு அதிகாரி என்பதில் சர்ச்சை இருந்தது. குவேரா அமைதியாக இருந்தார். ஏனெனில் தான் ஒரு அந்நியன் என்பதால் அவை நடப்பதாக நினைத்தார். முக்கிய விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றார். 1957ஆம் ஆண்டு மே மாதத்தில் காஸ்ட்ரோ 4 இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு வந்தார். அவற்றில் ஒன்றை குவேராவிடம் கொடுத்தார். அவர் பல கிராமங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க சென்று வந்தார். விவசாயிகள் அவரது வருகையை பெரிதும் விரும்பினார்கள். இராணுவ லாரி ஒன்றில் ஏறி மறைந்திருந்து தாக்கலாம் என்றார் குவேரா. காஸ்ட்ரோ அவரது ஆலோசனையை மறந்து கடற்கரையோரம் உள்ள இராணுவ முகாமை தாக்குவது அதிக பலன் தரும் என்றார். இவர்கள் சேர்ந்து விவாதிப்பது அடிக்கடி நடைபெற்றது. கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் விரைவில் அவை தீர்ந்து போயின. 2 புரட்சி சிங்கங்களும் இணைந்து செயல்பட்டனர். மே மாதத்தில் பாடிஸ்டா அரசு இராணுவத்தை குவேரா குழுவினர் நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது குவேராவுடன் இயக்கத் தோழர்கள் 18 பேர் மட்டுமே இருந்தனர். ஆனால் இந்த புரட்சியாளர்களை எதிர்த்து நின்ற நவீன ஆயுதங்களை ஏந்திய இராணுவத்தினரோ 53 பேர். கடுமையான போர். இறுதியில் பாடிஸ்டா தோற்கடிக்கப்பட்டது. குவேராவின் விடுதலை போராளிகள் வென்றனர். இதுவே புரட்சி குழுவினருக்கு கிடைத்த முதல் வெற்றி. இப்போரில் பாடிஸ்டா இராணுவத்தினர் 14 பேர் கொல்லப்பட்டனர். குவேரா தரப்பில் 6 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அரசு இராணுவம் பூண்டோடு அழிக்கப்பட்டது என்ற செய்திதான் காட்டுத்தீ போல் பரவியது. விடுதலை போராளிகள் போராடும் நிலையிலும் இராணுவத்தை வெல்லும் வீரத்துடன் இருக்கிறார்கள் என்ற செய்திதான் இதில் முக்கியமானது. அது மக்கள் மத்தியிலும் விவசாயிகளின் மத்தியிலும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இதனால் சேகுவேரா முன்பை விட அதிக உற்சாகம் பெற்றார். காயப்பட்ட தனது வீரர்களுக்கு மட்டுமில்லாமல் அரசு இராணுவ வீரர்களுக்கும் குவேரா மருத்துவ சிகிச்சை அளித்தார். அதில் அவர் எந்த பாகுபாடும் காட்டியதே இல்லை. ஜூன் மாதத்தில் குவேராவை மீண்டும் ஆஸ்மா தாக்கியது. மருந்து கிட்டவில்லை. நோயாளிகளுடன் குவேரா தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1957ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாளன்று குவேராவுக்கு கமாண்டராக பதவி உயர்வு கிடைத்தது. ஜூலை 26 தாக்குதலுக்கு தோழர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டனர். கிரான்மா எல்லையை தொட்டதிலிருந்தே குவேரா மிகவும் கண்டிப்புடன் நடக்க வேண்டியவராக இருந்தார். துரோகிகளை கண்களில் விளக்கெண்ணெய் போட்டு கவனிக்க வேண்டி வந்தது. சிலருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. மரண தண்டனையை வழங்கிய பிறகு குவேரா மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார். அவர் ரால் காஸ்ட்ரோவிடம் துரோகிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதை தவிர வேறு வழியே இல்லையா என்றும் விவாதித்தார்.
இச்செயல் குவேராவின் மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இதை போன்ற இன்னொரு போராளி விவசாயிகளின் வீடுகளில் கொள்ளையிட்டு மறைந்து விடுவான். அதே இளைஞன் உடல் வலிமையும் சுறுசுறுப்பும் உடையவனாக இருந்தாலும் திருட்டு பழக்கமும் கொள்ளையடிக்கும் பழக்கமும் அவனுடைய குணக்கேடுகளாக இருந்தன. இச்செய்தியை குவேராவுக்கு எட்டியவுடன் அவனை சுட்டுத் தள்ளும்படி உத்தரவிட்டார் குவேரா. ஒழுக்கக்கேட்டை அவரால் எப்போதும் சகித்துக் கொள்ள முடிந்ததில்லை. 1959ஆம் ஆண்டு லாகாபானாவில் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர் மரண தண்டனை உத்தரவில் கையெழுத்திட்டது அவரை வாழ்நாளெல்லாம் வருத்தத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் நகர்ப்புற இயக்கத்தில் இயங்கி வந்த தேசியவாதி மிதவாதி கட்சிகளை அவர்களுடைய தலைவர்களுடன் கூட்டணி அமைத்தார் காஸ்ட்ரோ. எழுதப்பட்ட ஒப்பந்தங்களும் மிதவாத தன்மை கொண்டவையாகவே இருந்தன. குவேரா அமெரிக்காவை எதிர்ப்பதில் இறுதி வரை உறுதியாக இருந்தார். குவேராவுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் தோழர்கள் அனைவரையும் கவர்ந்தது. அவர்களுடைய பாராட்டுக்களை பெற்றன. குவேரா உட்பட தோழர்கள் சிலர் டர்கினோ சிகரத்தின் அடிவாரத்துக்கு வந்தனர். அங்கே ஒரு விவசாயியின் வீடு இருந்தது. அவரிடம் தோழர்களின் எண்ணிக்கையை கூறி உணவு தயாரித்து தருமாறு வேண்டிக் கொண்டார் சே. அதற்கு நான் பணம் தருவேன் என்று குவேரா சொன்னபோது அதை விவசாயி மறுத்தார். உணவு தர வேண்டியது என் கடமை என்றார் விவசாயி. அதற்கு பணம் தர வேண்டியது என் பொறுப்பு என்றார் குவேரா. குவேரா ஏற்கனவே இருந்த மூவருக்கான உணவை உண்ண குவேராவை அழைத்தார். குவேரா செல்ல மறுத்ததுடன் அந்த உணவும் தயாரிக்கப்படும் உணவுடன் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். தயாரானவுடன் அனைவரும் வரிசைப்படி நின்று உணவை வாங்கியபோது கடைசியில் நின்று உணவை வாங்கி உண்டார் குவேரா. தனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் தோழர்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய உயர்ந்த உள்ளம் படைத்தவர் குவேரா. இதுவே அவரை தோழர்கள் நேசித்ததற்கு முதற் காரணம் ஆகும். அவர் வகித்த பதவியும் உத்தரவும் இதற்கு அடுத்தபடிதான். அவருடைய சுயநலமற்ற செயல்கள் அவருடன் உயிர் விடுவதை பெருமையாக நினைக்கும் அளவிற்கு அவர்களை இணைத்தது. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் ஹேமர் பிகார் என்பவர் சியரா மிஸ்ராவில் சேகுவராவை சந்தித்து பேட்டி கண்டார். அதன் மூலம் குவேரா இறக்கவில்லை என்பது உறுதியானது. அது அரசின் இராணுவ தலைமையை பயம் கொள்ள செய்தது. இந்த போர்க்களத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கவராக திகழ்ந்த குவேரா இத்தனைக்கும் இடையில் நிறைந்த புத்தகங்களை படித்து கொண்டே இருந்தார். குவேரா கொரில்லா போர் முறையில் வல்லவராக இருந்தாலும் சில போர்த்தந்திரங்களில் பலவீனவராகவும் இருந்தார். காஸ்ட்ரோவுக்கும் குவேராவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் போதெல்லாம் சக தோழர்களுக்கு கவலையாக இருக்கும். சியரா மிஸ்ரா மீது அரசு இராணுவத்தினர் மொத்தம் 10,000 பேர் 76 நாட்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். போராளிகள் பக்கம் மொத்தம் 320 பேர் மட்டுமே. ஆனால் நடந்த போரில் இராணுவத்தினர் 1000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். 400 இராணுவ வீரர்களை விடுதலை போராளிகள் கைது செய்தனர். இதனால் 500 நவீன துப்பாக்கிகள் போராளிகளுக்கு கிடைத்தன. 2 டாங்கிகளும் சிக்கின. இது பற்றிய செய்தி இராணுவத்தினர் வயிற்றில் புலியை கரைத்தது. பாடிஸ்டாவின் வன்முறை ஆட்சி கவிழ்வது நிச்சயம் என்று கியூபா மக்கள் பேசிக்கொண்டனர். இந்த காலத்தின் போது அமெரிக்கா ரகசியமாக காஸ்ட்ரோவுடன் தொடர்பு கொண்டது. அமெரிக்க நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாயிற்று. பாடிஸ்டாவுக்கு வந்து கொண்டிருந்த ஆயுத தளவாடங்களை விடுதலை போராளிகள் தடுத்தனர். அமெரிக்கா சீர்திருத்தவாதிகள் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவியது. இவை எதிலும் சேகுவேரா பங்கெடுக்கவில்லை. பிடல் காஸ்ட்ரோ சீர்திருத்தவாத தலைவர்களிடமிருந்து விலகினார். அதே வேளையில் சேகுவேராவுடன் மக்கள் சோசியலிச கட்சி தொண்டர்களிடமும் அவரது நட்பு வளர்ந்தது. 1957ஆம் ஆண்டு சியராவுக்கு கம்யூனிஸ்ட் தொழிலாளர் தலைவர் அர்சானியோ ரோஜாஸ் வந்தார். காஸ்ட்ரோவை சந்தித்தார். கட்சி தலைமையானது தமது உறுப்பினர்களை விடுதலை போரில் சேர்த்துக்கொள்ள அனுமதிக்கும் முடிவு எடுத்ததை தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இளைஞர் ரிபால்டா படையுடன் வந்து சேர்ந்தார். அவர் சேகுவேராவுடன் 5 ஆண்டுகள் இருந்தார். குவேரா ரிபால்டாவிடம் தன்னை கம்யூனிஸ்ட் என காட்டிக்கொள்ளாமல் பழகும்படி வற்புறுத்தினார். ஆனால் ரிபால்டா கம்யூனிஸ்ட் என்பதை குவேராவின் தோழர்கள் சில மாதங்களுக்குள் தெரிந்து கொண்டனர். இதனால் தீய விளைவுகள் ஏற்படுமோ என குவேரா எதிர்பார்த்தார். அதற்கு மாறாக ரிபால்டா மீது விடுதலை போராளிகள் மிகுந்த அன்பு செலுத்த தொடங்கிவிட்டனர். இதனால் குவேரா மகிழ்ச்சி அடைந்தார். ஜூலை 26ஆம் நாள் முழுமையான தாக்குதலுக்கு காஸ்ட்ரோ திட்டம் தீட்டினார். அதற்காக சேகுவேராவின் படைப்பிரிவில் நிறைய கம்யூனிஸ்டுகள் சேர்ந்திருந்தனர். இதனால் குவேரா நீண்ட நாட்களுக்கு பிறகு புது தெம்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தார். சக போராளிகளும் அவ்வாறே இருந்தனர். மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா.
நாவல் தொடரும்.